தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி உட்கோட்டத்தில் துணை காவல் கண்காணிப்பாளராக இருக்கேன். டிஎஸ்பி ஆனதுக்கு அப்புறமா இருந்து ஐம் லிவிங் அஸ் அ போலீஸ் தான். ஈச் அண்ட் எவ்ரி போலீஸ் பர்சன், அது என் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய போலீஸாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐஸாக இருக்கட்டும், அதுக்கு எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், ஸோ எஸ்பி சார்லேருந்து டிஜிபி சார் வரைக்கும் இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், ஒவ்வொருத்தர்கிட்டருந்து ஒவ்வொரு பாடங்கள் நம்ம கற்றுக்குறோம். ஃபஸ்ட்டு விருதுநகர் மாவட்டத்தில் ட்ரைனிங் டிஎஸ்பியாக இருந்தேன். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் சார்ஜில் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எனக்கு கோவில்பட்டி தான். கஷ்டம் இந்த சென்ஸ் எல்லாருக்குமே லைஃப்ல வந்து கஷ்டம் வரும் போகும் எல்லாமே ரைட்டா. பட் காவல்துறையில கஷ்டம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறமா இங்கே என்னுடைய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய திருவிழாவை வந்து நானுமே வந்து ஃபேஸ் பண்றேன். செண்பள்ளி அம்மன் கோயில் திருவிழா பொறுத்தளவுக்கு எந்த விதமான அந்த இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து சின்ன ஒரு இது இந்த மாதிரி அப்படின்னு ஒரு யாராவது சொன்னோம்னா கூட இமீடியட்டா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களும் அதுக்கு தகுந்தாப்புல சப்போர்ட்லாம் பண்ணாங்க. கிளம்பி வரும்போது கோயில்பட்டியில என்ன முதல்ல வரவேற்றது யாருன்னா மலை தான். கோயில்பட்டியோடைய மக்கள் ஒரு அருமையான மக்கள், அதுல எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது. பட் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஸோ வந்து கோயில்பட்டியில எதாவது மிஸ் பண்ணுவீங்களான்ற கேள்வியை விட நான் கோயில்பட்டியே தான் மிஸ் பண்ணுவேன். கோயில்பட்டியில இருந்து கோயில்பட்டியோட கடல மிட்டாயை ரசிச்சு சாப்பிடுவேன். ஸோ அப்படிங்கும் போது இது இங்கிருந்து போகும்போது கண்டிப்பாக அதை நான் மிஸ் பண்ணுவேன். தொழில் ரீதியாக நல்ல வளர்ந்தடைஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு நகரம். தமிழ்நாட்டில் வந்து கோயில்பட்டியோடைய எக்கனாமிக்கலி அவங்க நம்ம சப்போர்ட் பண்றது, அது எக்கனாமிக்கலா டிரான்சாக்ஷன் மூலமாக இருக்கக்கூடிய. ஸோ வணக்கம். இந்த நேர்காணல் மூலமாக பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாடியே நான் ஒரு நல்ல அறிமுகம் படுத்தி வச்சுங்க. ஸோ நான் இங்கே வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி உட்கோட்டத்தில் துணை காவல் கண்காணிப்பாளராக இருக்கிறேன். இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டிங். நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2019 நடந்த எக்ஸாம் மூலமாக இங்கே வந்தேன். என்னுடைய நேட்டிவ் பேஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா கரூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் என்னுடைய நேட்டிவ் பேஸ். யாருக்குமே, எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே சரி, அது வந்து போலீஸோடைய ட்ரெஸ்ன்னு சொல்லி போட்டாவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைட். அது வந்து வயசுன்னு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி, அது பின்னாடி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருக்கிற வயசு. ஸோ அந்த யூனிஃபார்முக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை, அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ப்ரைட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த யூனிஃபார்ம் வந்து எனக்குன்னு சொல்லி இந்த சொசைட்டில ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு, ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஃபீலிங் வந்து நம்மளால வந்து ஒரு குவான்டிட்டிவ் பேஸ்டு மெஷர்மெண்ட்ல சொல்ல முடியாது. பட் அது வந்து எப்படின்னா, என்னுடைய வேலைகள் மூலமும் என்னுடைய செயல்கள் மூலமும் அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரைடு ஒரு அளவுகள் வந்து எதுவுமே சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைடு எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். நான் ஆக்சுவலா வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல ஒரு போஸ்டிங்ல உள்ள எடுத்து நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு எய்மோட எடுத்து படித்தேன். பட் அது டிஎஸ்பி தான் எடுத்து வரணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ லாஸ்டா கவுன்சிலிங் போகும்போது we will decide. ஸோ நம்மளுடைய ரேங்க் பேஸ் எடுத்து நம்மளுடைய ரேங்க் என்னென்ன போஸ்டிங் வரும் அப்படின்லாம் சொல்லி பார்க்கும்போது என்னுடைய கவுன்சிலிங்ல நான் வந்து 63rd ரேங்காக எடுத்தேன். ஸோ அப்படி 63rd ரேங்க் எடுத்திருக்கும் போது மொத்தம் 8 டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அதில் வேகன்சிஸ். அதில் வந்து டெப்டி கலெக்டர் மட்டும் கிடையாது, மற்றபடி மிச்சம் 7 வகைகள் இருந்துச்சு. ஸோ இந்த 7 இதுலையும் இருக்கும்போது என்னோட ப்ரையாரிட்டி நான் டிஎஸ்பியாக வச்சிருந்தேன். அடுத்தது என் ஃபேமிலிலையும், ஸோ நான் மட்டும் கிடையாது இல்லையா, நாங்கிற பேஸ்ல என்னுடைய ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி எல்லாரும் பார்க்கும்போது எங்களோட விஷயம் வந்து டிஎஸ்பிக்கு எடுத்து போகலாங்கிறது. ஸோ கவுன்சிலிங்க்கு உள்ள போகும்போது முன்னாடி நாள் எல்லாமே ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது. டிஎஸ்பி இருந்தேன். டிஎஸ்பி ஆனதுக்கு அப்புறமா இருந்து ஐம் லிவிங் அஸ் அ போலீஸ் தான். இப்போ முன்னாடி சொன்ன பதில் தான். ஸோ டிஎஸ்பின்னு நான் வர்றதே வந்து அந்த கவுன்சிலிங் வர்ற டைம்ல தான் வந்தேன். ஸோ பட் ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்ததுக்கு அப்புறமா இங்கே உள்ள வந்ததுக்குமா ஈச் அண்ட் எவ்ரி போலீஸ் பர்சன், அது என் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய போலீஸா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐஸாக இருக்கட்டும், அதுக்கு எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், ஸோ எஸ்பி சார்லேருந்து டிஜிபி சார் வரைக்கும் இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு பாடங்கள் நம்ம கற்றுக்குறோம். அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நமக்குன்னு சொல்லி ஒவ்வொரு எப்படி ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும், நமக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எனக்கு வந்து இங்கே நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கு எனக்கு மேலே இருக்க சுப்பீரியர் ஆஃபீஸர் ஒவ்வொருத்தருமே எனக்கான ஒரு வழிகாட்டுதல் தான், ஒரு வெல் விஷஸ் தான். ஸோ அந்த வகையில வந்து தனிப்பட்ட நபரா அப்படின்னு சொல்ல முடியாது, போலீஸே வந்து ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், நான் லாஸ்டா ஒரு ட்ரைனிங் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருந்தேன். ஸோ அப்போ அங்கே இருக்கும்போது அங்கே இருந்த எஸ்பி சார் எனக்கு கைட் பண்ணி அனுப்புறாங்க. இப்போ நான் இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் போது இங்கே இருக்கக்கூடிய எஸ்பி சார் ஒரு கைடன்ஸ், கரெக்டாக எப்படி போகணும் எல்லாமே சொல்லுவேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் வெல் விஷர் தான் எனக்கு. ஆக்சுவலாக வந்து இப்போ டிஎஸ்பியோட ட்ரைனிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 year வந்து சென்னையில் வந்து அகாடமிக்கல் ட்ரைனிங் சொல்லுவோம். ஸோ இட்ஸ் லைக் நம்ம வந்து ஹாஸ்டல்ல தங்கி அங்கே ஒன் இயர் ஃபுல்லாக இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சொல்லுவோம். அது வந்து எப்படின்னா 9 months to 1 year வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இது பண்ணுவோம்.
ஸோ அப்படி பார்க்கும்போது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங்கை முடிச்சு வெளியே வரும்போது நான் ஃபர்ஸ்ட் விருதுநகர் மாவட்டத்தில் ட்ரைனிங் டிஎஸ்பியாக இருந்தேன். ஸோ நியர்லி ஒரு 10 months வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருந்தேன். ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ். ஸோ ட்ரைனிங் முடிச்சோடனே நமக்கு இண்டிபெண்டன்ட் சார்ஜ் தரும். ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் சார்ஜில் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எனக்கு கோவில்பட்டி தான். என்னோட ஸ்கூலிங்ஸ் எல்லாமே வந்து நான் 10th standard வரைக்கும் ஹொசூரில் படித்தேன். ஸோ 10th standardல நான் வந்து அவுட் ஆஃப் 500 474 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். 11th and 12th பயோமேக்ஸ் எடுத்திருந்தேன். பயோமேக்ஸில் 12th வந்து ஸ்கோரிங் வந்து அவுட் ஆஃப் 1200 1142 எடுத்திருந்தேன். ஸோ ஆஃப்டர் தட் கவுன்சிலிங் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் போல இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் போனேன். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். தென் அதுக்கப்புறமா வந்து எம்பிஏ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டும் முடிச்சிருக்கேன். டிப்ளமோ இன் போஸ்ட் கிராஜுவேட் அது வந்து கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். நான் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது டுவெல் பிளேஸ். ஸோ இட்ஸ் ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ். அது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜும். ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது 2 கம்பெனியில் நான் அங்கேயே பிளேஸ் ஆயிருந்தேன். அந்த 2 கம்பெனிலுமே நான் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் நியர்லி 1 to 1.5 years ஒர்க் பண்ணேன். ஸோ 2 கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியாக கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சதுல கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் வந்து நான் தமிழ்நாடு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அது குரூப் 2Aன்னு சொல்லுவோம். அப்போ நான் எழுதுனது அந்த குரூப் 2Aல தமிழ்நாடு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் அப்புறமா குரூப் 1 எழுதி டிஎஸ்பி கிளியர் பண்ணி இங்கே வந்திருக்கேன். கஷ்டம் இந்த சென்ஸ் எல்லாருக்குமே லைஃப்ல வந்து கஷ்டம் வரும் போகும் எல்லாமே ரைட் தான். பட் காவல்துறையில கஷ்டம் அப்படின்லாம் நம்ம எல்லாமே சொல்ல முடியாது. நமக்கு தெரியும் நேச்சர் ஆஃப் டியூட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம அந்த ஒரு போஸ்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான இது எப்படி எடுத்துப்போம் தெரியும். பர்சனல் லைஃப்ல இருக்க கஷ்டம் அது காவல்துறைக்கு வந்தாலும் சரி வராட்டும் சரி அது இருந்துச்சுன்னா அது இருக்க தான் செய்யும். அதை நம்ம பார்த்துக்க போறோம். இங்க இப்ப நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. நமக்குன்னு 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவங்களுடைய கஷ்டங்களை போக்குறதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கோம். நம்மனால முடிஞ்ச கஷ்டங்களை நம்ம டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு முடியுமோ எல்லாமே அதுக்கு சார்ட் அவுட் பண்றதுக்குலாம் பண்ணிடுவோம். இதே ஒரு அதர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தாதான் இந்த ஒரு விஷயம் முடியினாலும் அதையும் நம்ம லைசன் பண்ணி டைப் பண்ணி மற்றவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் பார்ப்போம் இல்லையா. நம்மளுடைய கஷ்டத்தை பின்னோக்கி வச்சுட்டு மற்றவங்க கஷ்டத்தை முன்னிறுத்தி அதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம செண்டோலியம்மன் கோயில் திருவிழா பத்தி கேக்குறீங்க. ஸோ அந்த திருவிழா வந்து நான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறமா இங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய திருவிழாவை வந்து நானுமே வந்து ஃபேஸ் பண்றேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி தினம் 10 நாள் இதுல வந்து தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களுடைய அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் படி நியர்லி 5 lakh to 6 lakh ஃப்ளோட்டிங் பீப்புள் கிரௌட் பீப்புள் வந்து வந்துட்டு போனாங்கிறது எங்களோட அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானிங் தான் முக்கியம். இல்லை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து எங்க போலீஸ் சைட்ல இருந்து ஒரு பந்தோபஸ்து ஸ்கீம்னு சொல்லி ரெடி பண்ணுவோம். இல்லை ரெடி பண்ணும்போது எப்படி நீங்க கேட்குற மாதிரி சில விஷயங்கள் எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 to 6 years எல்லாம் எடுத்து இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு எப்படிலாம் நடந்துச்சு ஏதாச்சும் கிரைம் கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கா அப்படிங்கெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி எடுத்து பார்த்து அதுல வந்து அப்படி எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து நம்ம கிரைம் டீம்ஸ் தனியா போடுவோம். ஏன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் சேருங்கிற இடத்துல வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பு வேணும், அவங்களோட உடைமைகளுக்கு பாதுகாப்பு வேணும். இப்படி பல ஆங்கிள் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பார்க்கணும். இது போக பலதரப்பட்ட மக்களுங்க வருவாங்க, அவங்களுக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்பு சண்டைகள் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுலேயே பல எல்லாம் ஆங்கிள் பார்ப்போம். ஸோ அந்த இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து இந்த கிரைம் டீம். ஸோ அவங்க கிரைம் டீம் வந்து எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி செல்போன் ஸ்நாச்சிங்கு, செல்போனை டைவர்ட் பண்ணி எடுப்பாங்க, செயின் ஸ்நாச்சிங்கு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும், பைக் தெஃப்ட் நடக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், அது எல்லாமே எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கிரைம் டீம்னு சொல்லி ஒன்று போட்டு தனியாகவே பார்ப்போம். இது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செண்பகவல்லியம்மன் கோயிலில் அவங்க சுற்றி இருக்கக்கூடிய ஹை ரைஸ் பில்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே எல்லாமே நம்ம போலீஸ் டிப்ளாய்மெண்ட் பண்ணி பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட். ஸோ பிஃபோர் அந்த டெம்பிள் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் லைசன் சொல்லி ஏற்படுத்தும். அதர் டிபார்ட்மெண்ட் லைசன் எதுக்காகனா இந்த திருவிழாவுடைய சக்சஸ்ஃபுல் வந்து ஒன்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. இந்து அறநிலைத்துறை இருக்கு, வருவாய்த்துறை இருக்கு, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் அவங்க இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ ஒரு இனிஷியலா வந்து ஒரு லைசன் மீட்டிங் சொல்லி போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நம்ம எடுக்க வேண்டிய செயல்கள் என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்கணும்னு சொல்லி முன்னாடியே ப்ரையராகவே நம்ம எல்லாம் போட்டு பார்த்துருவோம். எல்லாமே போட்டு பார்த்து கரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன ஆஸ்பெக்ட்ல பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிடுவோம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல அடுத்தபடியா பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா நான் மட்டும் இதுக்கு சக்சஸ்ஃபுல்லோ இந்த ஒரு திருவிழா நடத்தி கொண்டு போறதுக்கான இது நான் மட்டும் இருக்கிறாங்க. எனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டைம்ல ஒரு 6 இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்தாங்க, 28 SIs இருந்தாங்க, தென் ஒரு 400 போலீஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் தான் அந்த அளவுக்கு ஒவ்வொரு திருவிழாவையும் வந்து நம்மளால செண்பகவல்லியம்மன் திருவிழா மட்டும் இல்லை மற்ற எந்த திருவிழாவும் இருந்தாலும் சரி ஒவ்வொரு போலீஸோடைய இன்புட் தான் வந்து கடைசியாக சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போறதுக்கான காரணம். அது ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ அப்படி கொண்டு போகும்போது நம்ம செண்பகவல்லியம்மன் அந்த 10 நாளுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷிஃப்ட் பேசிஸ்ல போலீஸை வந்து போட்டு கரெக்டாக டைம் டு டைம் எல்லாம் பண்ணோம். அதுலயும் நம்ம செண்பகவல்லியம்மன் கோயிலில் முக்கியமா சொல்லணும்னா எக்ஸிபிஷன், அந்த
பக்கத்துல அந்த எக்ஸிபிஷன் இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா முன்னாடியே வந்து அந்த எக்ஸிபிஷன்ல போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த ராட்னமா இருக்கட்டும் இல்லை ஜெயண்ட் வீலா இருக்கட்டும் இது எல்லாமே இருக்கும். அதுக்கான ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிடுவோம். ஸோ ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி அந்த ஒவ்வொன்றுத்தையும் கரெக்டாக செக் பண்ணி அதன் பிறகுதான் நம்ம வந்து அந்த மக்களுடைய பயன்பாட்டுக்கெல்லாம் வர வைக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணுவோம். ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் வந்து அஹெட்டா ஒரு ஸ்டெப்பை எடுத்து முன்னாடியே எடுத்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் அண்ட் தேவையான நெசசரி ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கணுமோ எடுத்து அந்த அளவுக்கு தான் பண்ணணும். அதுல வந்து மக்களோட பங்களிப்புன்னு சொன்னோம்னா உண்மையாலுமே ஏன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் பார்க்கும்போது வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் அந்த மாதிரி வரும். நம்மளுடைய செண்பள்ளி அம்மன் கோயில் திருவிழா பொறுத்தளவுக்கு எந்த விதமான அந்த இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து சின்ன ஒரு இது இந்த மாதிரி அப்படின்னு ஒரு யாராவது சொன்னோம்னா கூட இமீடியட்டா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களும் அதுக்கு தகுந்தாப்புல சப்போர்ட் எல்லாம் பண்ணாங்க. ஸோ நாங்க ஒரு 400 போலீஸ் தான், பட் இருந்தாலும் 5 லட்சம் கணக்கான மக்கள் வந்திருந்தாலும் அது மக்களோட ஒத்துழைப்பு இருக்கங்காட்டினா 400 போலீஸ் வச்சு நாங்களும் பந்தோபஸ்தும் நல்லபடியா முடிஞ்சு. ஸோ மக்களுடைய ஒத்துழைப்பு ஒரு நல்ல அருமையான ஒரு ஒத்துழைப்பாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தேன். ஸோ அப்போ நான் ட்ரைனிங்ல இருக்கும்போது வத்ரா இருப்புன்னு சொல்லி ஒரு ஊர், அங்கதான் நான் வந்து ரிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த போஸ்டிங் போட்டிருக்கோமோ அங்கிருந்து நான் கிளம்பி வரேன். ஸோ உள்ள இங்க கிளம்பி வரும்போது கோயில்பட்டியில என்ன முதல்ல வரவேற்றது யாருன்னா மலை தான். நான் வந்தது வந்து 28/7/2022 அன்னைக்கு வந்தேன். வரும்போது என்னை வரவேற்றது மலை தான் வந்துச்சு. கரெக்டா சொல்லணும்னா அந்த தோட்டலாம்பட்டி செக் போஸ்டா. ஸோ நான் வர வே வந்து சாத்தூர் வந்து டச் பண்ணி இப்படிதான் நான் வருவேன். ஸோ அந்த வேலை வரும்போது ஃபர்ஸ்ட் தோட்டலாம்பட்டியில செக் போஸ்ட் டச் பண்ணி நான் உள்ள வரும்போது மலை தான் வரவேற்றுச்சு. ஸோ அந்த ஒரு மலையை வந்து கண்டிப்பா மறக்க முடியாது. நார்மலா எல்லா நாளும் வர்றது வேற, ஃபர்ஸ்ட் போஸ்டிங்காக இந்த ஊருக்காக உள்ள வரும்போது சொல்லுவேன். ஸோ அதை வந்து என்னால மறக்கவே முடியாது. நம்மளுமே எல்லாமே இந்த ஸ்கூல் லைஃபை தாண்டி வந்திருப்போம், காலேஜ் லைஃபை தாண்டி வந்திருப்போம் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த பேஸ்ல நான் சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல எல்லாம் பார்த்தோம்னா அது ஸ்கூலா இருக்கட்டும் இல்ல காலேஜா இருக்கட்டும், நமக்கு ஒரு 30 வயசுலயும் இல்ல நமக்கு முன்னாடி நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு 50 வயசுல கிடைச்சது இப்ப அவங்களுக்கு எல்லாமே ஒரு 15 வயசுல 20 வயசுல கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அது காரணங்கள் வந்து நம்ம நிறைய சொல்லலாம். ஈவன் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லலாம், போனை சொல்லலாம். இப்படி எல்லாமே வந்து அவங்களுக்கான அக்சசபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப நெருக்கமாயி போச்சு. அதனால வந்து என்னன்னா நல்லது கெட்டது எல்லாமே அவங்களை அணுகி வரும். அது வந்து வராதுன்னு சொல்லவே முடியாது. யாருக்கா இருந்தாலுமே நல்லது கெட்டது ரெண்டுமே அவங்களுக்கு அணுக வரும். இப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு கம்பு இருக்கு இல்லையா, அந்த கம்பு அப்படியே கொடுத்தா எல்லாம் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அது ஸ்கூல் பையனுக்கும் சரி காலேஜ் பையனுக்கும் சரி கண்டிப்பா எல்லாம் தெரியும். அது நம்ம கம்பு நல்லா உதிர்த்து அதுல இருக்கிறத ஊதி அந்த கம்போடைய இதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அது மாதிரிதான் அது போனா இருக்கட்டும், அது வரக்கூடிய பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், அது இருக்கக்கூடிய நட்பின் மூலமாக வரக்கூடிய மற்ற செயல்களா இருக்கட்டும், எதாவது இருக்கட்டும், அதுல வந்து நல்லது எது கெட்டது எது நமக்கு முதல்ல பிரிக்க தெரியும். ஏன்னா ஸ்கூல் பசங்களுக்கு எப்படி அது தெரியுமான்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு 6வது படிக்கக்கூடிய பையன் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இன்னைக்கு நம்ம இருக்கு, அதுக்கு தெரியாம கூட நம்ம நிறைய இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு பிரிக்க தெரியும், அவங்களுக்கு அந்த பக்குவம் எல்லாமே இருக்கு. அது முதல்ல பிரிக்க தெரியும். அப்படி பிரிக்க தெரியலனாலும் அடுத்தது அவங்களுக்கு யாருன்னா என்னைக்குமே பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் என்னைக்குமே வந்து தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க. நமக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, நமக்கு என்னன்னாலும் பரவாயில்ல நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படிங்கும்போது எந்த அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் தன்னுடைய குழந்தைகள் நல்வழியில செல்லுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்கணும். இதெல்லாம் அடுத்தபட்ச கட்டமாக தான் அவங்களுக்கு வந்து அவங்க போய் ஈஸியா அக்செப்ட் ஆகி வரக்கூடியது. அதுல முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண்ணா இந்த போதைப் பொருட்கள்னு சொல்லலாம். ஸோ இந்த போதைப் பொருட்கள் மூலமாக நிறைய அடிமையாகக்கூடிய இளைஞர்கள் நிறைய பார்க்கிறோம். அதன் மூலமாக வரக்கூடிய பின் விளைவுகள் அது வந்து உடல் ரீதியாகவும் இருக்கட்டும் மன ரீதியாகவும் இருக்கட்டும், அவங்க உபயோகப்படுத்தினால அவங்களுக்கு வரக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு வரக்கூடிய இஷ்யூஸாக இருக்கட்டும், அடுத்தது இவங்க மூலமாக அவங்களுடைய நண்பர்களுக்கு இப்படி எல்லாருமே. ஸோ அந்த போதைப் பொருட்களை பொறுத்தளவுக்கு காவல்துறையா இருக்கட்டும் தமிழ்நாடு அரசாங்கமா இருக்கட்டும் இப்படி எல்லாருமே வந்து கட்டைல் பண்றதுக்கு எல்லா வகையிலும் எல்லா ஸ்டெப்ஸ் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். பட் அதை வந்து என்ன அவங்க அதுக்கு ஒரு நுகர்வோரா மாறிடக்கூடாது. அந்த மாறாம இருக்கிற பட்சத்துல ஒரு ஸ்டெப்பை வந்து அவங்களே பின்னோக்கி எடுத்து வச்சுக்கும் போது எல்லாருமே வாழ்க்கையில் முன்னோக்கி போகும். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஒரு ஸ்டெப் பின்னோக்கி எடுத்து வைக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல் பதையாக அமையலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம சொல்றது ஒரு மோகம். என்னத்துல ஒரு மோகம்னா ஸ்கூல் பசங்களுக்கு இந்த வண்டி ஓட்டுறதுல ஒரு மோகம். அதுலயும் முக்கியமா சொல்லணும்னா 8th 9th 10th 11th 12th பசங்க கண்டிப்பா 12th படிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்களுக்கு யாருக்குமே லைசன்ஸ் இருக்காது. பட் அந்த ஒரு வண்டியோடைய மோகத்தினால என்ன ஆகும்னா நம்ம ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பலாம். பட் அதனால அந்த லைசன்ஸ் இல்லாம அவங்க ஸ்கூலுக்கு வண்டி எடுத்துட்டு வரும்போது போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாமே வந்து அவங்களோட மட்டும் நின்றாது. 10 வயசுல 10வது படிக்கக்கூடிய ஒரு பையனுடைய ஆக்சிடென்ட் நடந்து அந்த உயிரிழப்பு ஏற்படுங்கிறது அந்த குடும்பத்துக்கே மிகப்பெரிய பாதிப்பு. அந்த குடும்பம் வந்து அந்த ஒரு உயிரிழப்புல இருந்தோ அல்ல அந்த ஒரு துக்கத்துல இருந்தோ மீண்டு வர்றதுங்கிறது ஈடு கொடுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து அந்த மோகத்தை வந்து எல்லாருமே கண்டிப்பா மாத்தணும். இது ஒண்ணு. அடுத்தது நான் சொல்லக்கூடியது ஜென்ரலாவே சொல்லக்கூடியது அடுத்தவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாருக்குமே அது வந்துருச்சு.
என்ன சொன்னா சொல்லிட்டு போயிட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான். எதா இருந்தாலும் ஒரு அசால்ட்டு தன்மையாக எடுத்துக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாதுங்கிறது என்னோட விஷயம். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இல்லாத வரைக்கும் எல்லாமே ரொம்ப அசால்ட்டா நம்ம எடுத்துவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய பிள்ளைங்க எந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃபுக்கு தான் அவங்க எல்லாமே வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்கனால அவங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்காங்க. பட் அந்த மாதிரி எதுவும் இல்லாம குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும், குடும்பத்துல நம்ம அப்பா அம்மா நமக்காக என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், நமக்காக அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நடந்துக்கணும். படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும், அடுத்து வேலைக்கு போக வேண்டிய வயசுல வேலைக்கு போகணும். தென் ஆஃப்டர் தட் எல்லாமே லைஃப்ல எல்லாமே ஒவ்வொரு காலகட்டங்கள் எல்லாமே அதுக்கு நடக்கும். ஸோ அதை நோக்கி அவங்க பயணிக்கணும்னா. ரெண்டாவது, இப்போ யாருமே வந்து நம்ம எதுக்காக படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம் அப்படின்னு ஆஸ் ஃபார் த சேக் ஆஃப் ஒரு நேம் ஒரு டிகிரி முடிக்கணும் அப்படின்னா லைஃப்ல ஒரு டார்கெட் வச்சுக்கணும். ஒரு டார்கெட் வச்சு அதை நோக்கி பயணமா இருக்கணும் இல்லையா. அதுல வரக்கூடிய அப்டக்கல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சு வரணுமோ அப்படிதான் இருக்கணும் இல்லையா. எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு ஆஸ் இட் இஸ் எல்லாரும் படிக்கிறாங்களா 10ஓட 11 நானா இருக்கிறேன் அப்படிங்கிறதுல இருக்கவே கூடாது. ஸோ அந்த 10ஓட 11 இல்லாம அந்த 10ல ஒரு ஆளா நான் இருக்கேன் அப்படின்றத நோக்கி அவங்க பயணிக்கணும். அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும். ஒரு நல்ல ஒரு வசனமே உண்டு, மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இது ஒரு சின்ன விஷயத்துக்கு இல்லை, எல்லாத்துக்குமே அது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த கேள்விக்கு வந்து நான் உங்களை பார்த்து சொல்றதை விட கண்டிப்பா மக்களை பார்த்து சொல்லணும். கோவில்பட்டின்னு பர்டிகுலர் கேட்டதை சொல்றேன். நான் இங்க ஒரு கோவில்பட்டியில இருக்கக்கூடிய காவல்துறையில காவல் துணை கண்காணிப்பாளராக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கோவில்பட்டியோட மக்கள் ஒரு அருமையான மக்கள், அதுல எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது. பட் நம்ம பேரிகேட் போட்டிருப்போம். ஸோ அந்த பேரிகேட் போட்டிருக்கும் போது அவங்க வந்து அந்த பேரிகேட் ஏதோ ஓவர்லே பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் அப்படின்னா கோவில்பட்டியே நல்ல ஒரு ஊர் தான், நல்ல ஒரு மக்கள் தான்.